செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் இந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் இந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். Yeah.
பொறுத்தோடு ஞாயிறு உட்பிரவேசிக்கும் சமாதான அரசர் சமாதான பிரபுவாம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, எருசலேம் நகருக்குள் வெற்றி வேந்தராக பவனி வந்தவரே, உம்மை போற்றுகிறோம். எருசலேம் பவனியின் வழியாக நீ தாழ்மையின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தினவரை துதிக்கிறோம். நாங்களும் ஓசனா என்று உண்மை உண்மையோடு ஆராதிக்கவும், சமாதானத்துக்கு ஏற்றவர்களை சிந்திக்கவும், சமாதானம் அடைகிறவர்களாக வாழவும் அருள்தாரும். பிதாவாகி தேவனோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றைக்கும் ஒரே தேவனாக ஜீவித்த அரசாளுகிற உண்மை வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமளர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்பது பாடம் முடிந்தது. சுவிசேஷவாதிகளுக்காக நாம் யாவரும் எழுந்திருப்போம். பரிசுத்த மார்க்கு என்பவர்களுடைய நற்செய்தியோடு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேளுங்கள். சமீபமாய் சேர்ந்து ஒலிவுமலை கருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீ குட்டியை அவிழ்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற உடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார்கள் என்பது இது கிறிஸ்துவின் வாழ்வுதலும் நற்செய்தி. சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உட்பிரவேசிக்கும் சமாதான அரசு. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மார்க் 11:10 வருகின்ற வாரத்திற்கான சத்திய வசனம். தலைப்பு உயிர்த்தெழுதல், மரணத்தின் மீது வெற்றி. மார்க் 16:6. மார்க் 16:6. பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை.
இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூடுகை இந்த ஆலயத்தில் நடைபெறும். சபை வாலிப பெண்கள் யாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை தாய்மார்கள் யாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை முடிந்த பிறகு அன்பின் பண்டிகை பொருட்கள் ஏலமிடப்படும். சபை மக்கள் யாரும் இருந்து பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 29/3/2026 இன்று முதல் 1/4/2026 புதன்கிழமை வரை இரவு 7 மணி ஆராதனை முடிந்த பிறகு நமது ஆலய முன் மண்டபத்தில் வைத்து சிறப்பு ஆராதனை நடைபெறும். அதில் சிறப்பு பிரசங்கம் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் வருகின்ற புதன்கிழமை வரை இரவு 7 மணி ஆராதனையை தொடர்ந்து நமது ஆலயத்தின் முன் மண்டபத்தில் வைத்து சிறப்பு ஆராதனை நடைபெறும். சபை மக்கள் யாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வியாழக்கிழமை இரவு 7 மணி ஆராதனை கட்டளை கால பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வியாழக்கிழமை இரவு 7 மணி ஆராதனை கட்டளை கால பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் யாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை பகல் 11 மணிக்கு புனித வெள்ளி ஆராதனையாக நடைபெறும். மும்மணி ஞான ஆராதனை நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை பகல் 11:30 மணிக்கு மும்மணி ஞான ஆராதனை நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு ஈஸ்டர் பண்டிகை ஆயத்த ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு ஈஸ்டர் பண்டிகை ஆயத்த ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகங்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் ஈஸ்டர் பண்டிகை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூகங்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு பரிசுத்த ஈஸ்டர் பண்டிகை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபைகள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது சபையில் சங்கம் பாக்கி உள்ளவர்கள் வருகின்ற மார்ச் மாதம் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது சபையில் சங்கம் பாக்கி உள்ளவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக சங்கம் செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகள் 29ஆம் தேதி எஸ் டென்யா வைஃப் ஆஃப் ஜே சவுந்தர் ஏலமங்கலம். 30ஆம் தேதி ஆர் ஜாஸ்மின் ஜெகமேரி வைஃப் ஆஃப் எஸ்பிடிஎஸ் ராஜன் பெங்களூர். பி சாமுவேல் சன் ஆஃப் பீட்டர் திருக்கலூர். 31ஆம் தேதி எஸ் எஸ்தர் பிரின்சியா டாட்டர் ஆஃப் எஸ் தனபால் சென்னை. ஏ ராணி புஷ்பம் வைஃப் ஆஃப் ஆசி தங்கையாபுரம். ஏப்ரல் 2ஆம் தேதி ஆர் விஜயராஜ் சன் ஆஃப் எம் ராஜ்குமார் தங்கையாபுரம். ஆர் ஜபா யவனேசர் வைஃப் ஆஃப் எம் அன்புராஜ் கிருஷ்ணகிரி. எம் சாந்தி வைஃப் ஆஃப் பி மில்டன் ஜமகண்டி. 4ஆம் தேதி பி சாமுவேல் சன் ஆஃப் பி பால் தங்கையாபுரம். ஜான் பிரேசி டாக்டர் ஆஃப் காபிரியல் ஞானசெல்வம் ஓசூர். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசிரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விடைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உண்மை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது
பாடகர் குழு சிறப்பு பாடல் ஒன்றை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நமது சபை குருவானவர்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள்.
நமது ஆலயத்தை தூய்மைப்படுத்தி அலங்கரித்த திருச்சபை வாலிபர்கள் மற்றும் பெரியவர்கள், கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரையும் முன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கிறோம். உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அமர்ந்தவனமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த பகல் வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆலயத்திலே கொண்டு கொண்டிருக்கிறேன். ஆராதித்த பவனி வந்த திருச்சபையிலே பங்கு பெறுகிறேன். வீடுகளிலிருந்து கேட்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு உட்பிரவேசிக்கும் சமாதான அரசர். சமாதானம், அதாவது உலகத்தில் மனிதன் தரக்கூடாத சமாதானத்தை இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். இன்றைக்கு சராசரியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இருப்பது இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, அனைவருடைய தவறான புரிதல், இந்த இடங்களுக்கு போனா சமாதானம், இவங்க ஜெபிச்சா சமாதானம், இந்த கூடாரத்துக்கு போனா சமாதானம், இந்த மருத்துவர்கிட்ட போனா சுகம் அப்படின்னு சொல்லி நீங்க அனைவரும் என்ன செய்யறோம், வாழ்றோம். சமாதானம் இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? நம்மகிட்ட இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறீங்களோ அங்கெல்லாம் சமாதானம் உண்டு. ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார்? சமாதானத்தை தருவார். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. ஆனா தேவன் பாருங்க, யார் மீது அன்பு கூறுகிறாரோ அவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? சிட்சிப்பார், அதாவது சோதிப்பார். ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்கள் சோதனை வந்தவுடன் சொல்லுவாங்க, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, அல்லது என்னுடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமான்னு சொல்லி அநேகர் நினைப்பது உண்டு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திராணிக்கு மேலாக என்ன செய்ய மாட்டார்? சோதிக்கவே மாட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பாடுகள் வருது, நிந்தைகள் வருது, பலவீனங்கள் வருது, அவமானம் வருதுன்னா அது எல்லாவற்றையும் கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பலன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சமாதானத்தை இழந்தவே வந்திருக்கிறேன், தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறேன், ஆண்டவர் ஒருவரே எனக்கு என்ன செய்ய முடியும்? சமாதானத்தை தர முடியும். இந்த சமாதான பிரபு, சமாதான அரசர் நம்முடைய வாழ்க்கையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? வாழ்ந்தார். கல்வாரி சிலுவையில தன்னை அர்ப்பணிக்கும் முந்தைய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எருசலேம் நகரிலே இயேசுவானவர் கழுதையின் மீது என்ன செய்றார்? பவனி வந்து அவருடைய பிரயாணம், அதாவது கடைசி நாளில் என்ன செய்யலாம் சொல்லலாம், கடைசி பவனியும் கூட சொல்லலாம். அப்படி வந்து இயேசுவுக்கு முன் நடப்பார், பின் நடப்பார். எல்லாருமே என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துதித்தாங்க. கைகளில் குருத்தோலைகளை பிடித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரிச்சாங்க. கர்த்தர் வெற்றி சிறக்க என்ன செய்யறாரு? கண்டார். ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாருதான் அவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தன்னையே ஜீவபலியா என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். அப்படி ஆண்டவர் அந்த உயிர் திறந்த திருநாளுக்கு முந்தைய ஞாயிறு எருசலேம் நகரில புறப்பட்டு சென்ற மாபெரும் பவனியை தான் குருத்தோலை ஞாயிறு தினமா நாம என்ன செய்யறோம்? ஆசரிக்கின்றோம். அப்படி நல்ல அழகாக குருத்தோலைகளை அலங்கரித்து வெண்ணங்கை தரித்து குருத்தோலைகளை கையில் பிடித்து நம்ம என்ன செஞ்சோம்? காலையில பவனி வர கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சார்? உதவி செய்தார். அனுதினமும் ஆண்டவரை நாம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அனுதினமும் தேவனுக்கு நாம என்ன செய்யணும்? முதன்மையான இடத்தை கொடுக்கணும். அப்படி சமாதான அரசர் நம்முடைய வாழ்க்கையில உட்பிரவேசிக்கும் போது கர்த்தர் நன்மையான எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வார்? தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம்
கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆசீர்வாதம் கடந்து வரணும்னா தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். ஆண்டவருடைய கூட்டத்துல, அதாவது ஆண்டவருடைய மந்தையில் சேரக்கூடிய ஜனமா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். வழி தப்பி போன ஆடுகளை போல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஆடு கூட்டம் இருக்குன்னா மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுன்னா நல்ல மேய்ச்சல் என்ன செய்யும்? கண்டடையும். அதை மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா ஒண்ணு யாராவது என்ன செஞ்சிருவான்? பிடிச்சிட்டு போயிடுவான். அதுல தனியா ஒரு ஆடு அலையுதுன்னு சொல்லி ஆடு பிடிக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அல்லது ஓனாயோ சிங்கமோ அல்லது புலியோ என்னதாவது என்ன செஞ்சிடும்? வேட்டையடித்து போயிடும். அதே போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துஷ்ட மிருகமும் நம்மை சுற்றி கொண்டு என்ன செய்வான்? இருப்பான். கொஞ்சம் நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம வழி மாறி போனீங்கன்னா உங்களை பாவத்திலே என்ன செஞ்சிருவான்? மூலைய வச்சிருவாங்க. அப்போ பாவமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? செவி சாய்க்கவே கூடாது. ஆண்டவருடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் போது கர்த்தர் சமாதானத்தை, சந்தோஷத்தை, சகலவித ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சவர் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எருசலேம் நகரத்துல பவனியாக ஆண்டவர் சென்றார். அதாவது முதல்ல பாருங்க, இந்த இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் மற்ற 70 பேரை கொண்டுதான் என்ன செஞ்சாங்கன்னா பவனி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டது. முதலாவது பாருங்க, நம்ம இன்னைக்கு பவனி ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சின்ன கூட்டமா தான் என்ன செஞ்சோம்? ஆலயத்துக்கு முன்பாக நின்றோம். அங்கு போன உடனே அதை காட்டிலும் அதிகமான கூட்டம் இருந்தது. ஆலயத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் என்ன செஞ்சீங்க? பங்கு பெற்றீங்க. அப்படி அங்க பாருங்க, இந்த பவனியில ஆண்டவருடைய சீடர்களோடு சேர்ந்து மொத்தமே எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 70 பேர் கொண்ட ஒரு பவனி தான். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஏழை, எளியோர், பணக்காரன், திக்கற்றவங்க, ஆதரவற்றவங்க, நலிவடைந்தோர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இயேசுவுக்கு பின்பாக செஞ்சுட்டாங்க. அங்க எங்கேயாவது ஜாதி, மதம், ஏழை பணக்காரன் பார்த்தாங்களா? பார்க்கல. ஏன்னா இயேசுவோடு கூட இருக்கும்போது எல்லாருமே யாருதான்? சமம். இயேசுவினுடைய பிள்ளைகள். நாம எல்லாருமே யாரு? இயேசுவினுடைய பிள்ளைகள். நம்மளுடைய வாழ்க்கையில சொல்லுவோம் தெரியுமா? நான் என்ன பார்க்கிறேன், இன்னாருடைய பேரன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இன்னாருடைய பேரன் சொன்ன உடனே ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அப்படிதானே? இயேசுவினுடைய பிள்ளைகள்னு சொல்லி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் எளியவனை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்படிதானே? நீங்க யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில பெருமை இல்லாம இருக்கிறீங்களோ கர்த்தர் நிச்சயமா இவங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். மரியாதை குறித்து வேதத்துல பாருங்க, அன்னைக்கு பெண்கள் பண்டிகையில ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? மரியாதை யாரு? கிருபை பெற்றவர். மரியா பெருமை பெற்றவர். சொன்னா சொல்லலையா? சொன்னேன். மூன்றாவது மரியா அருமையானவளா? வெறுமையாக்கினவர்கள் செஞ்சேன் சொன்னேன். இரண்டாவது என்ன சொன்னேன்? மரியா பெருமை உள்ளவர். என்ன பெருமை இருந்துச்சு அவருக்குள்ள? தற்பெருமை அல்ல, இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அப்படிதானே? தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசுவையே பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தாலும் தன்னை அவர்கள் என்னதான் செஞ்சாங்க? தாழ்ந்ததான் செஞ்சாங்க. அப்படிதானே? இயேசுதான் என் பிள்ளைங்க வச்சிருந்தா இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? உங்க பிள்ளை வந்து ஒரு எம்எல்ஏ வைங்களேன், தேர்தல் வேற போகுது, நாமினேஷன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது வேற திடீர்னு எம்எல்ஏ வரணும்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படக்கூடாது இல்லையா? சரி, அப்படி இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்க வந்து எம்எல்ஏ வைங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசுவினுடைய பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? எம்எல்ஏவுடைய அம்மான்னு சொல்லுவீங்களா? அப்பான்னு சொல்லுவீங்களா? யாருக்கு சொல்லுவீங்க? சட்டமன்ற உறுப்பினர் யாரு தெரியுமா? யாரு? என் மகன், அவனுடைய அம்மா தான் நானுன்னு சொல்லுவோம். அப்படிதானே? இயேசுனுடைய பிள்ளைன்னு சொல்லுவோமா? அன்னைக்கு நமக்கு பதவி வந்து பணம் வந்து கண்ணெல்லாம் நினைச்சிடும், மறைச்சிடும். அப்படிதானே? இன்னைக்கு அது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசையை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும்? நகர்ந்து போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில பெருமைகள் இருந்தா எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? நம்மை விட்டு அகன்று போகணும். அதுக்கு ஆண்டவர் ஒருவரால தான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அப்படிங்க பாருங்க, இயேசுவோடு கூட சீடர்கள் 70 பேரை கொண்ட ஒரு பவனியா என்ன செய்றாங்க? போறாங்க. பின்பு பாருங்க, திரளான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு பின்பாக செல்றாங்க. அங்க ஏழை பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் சொல்லி ஒருவருடைய எல்லாருமே யாருதான்? சமந்தான். இயேசுக்கு முன்பாக நாம எல்லாருமே யாருதான்? சமந்தான். பரலோகத்தில் போனோம்னா நமக்கு பங்களா ஏதாவது இருக்குமா? இருக்காது. அங்க மீண்டபடி காரம் இருக்குமா? இருக்காது. வெண்ணங்கிகளை கரைத்து பொருத்தோலைகளை கைகளை பிடித்து ஆண்டவருக்கு முன்னாக என்ன செய்யணும்? பவனிக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு ராஜ்யத்தை கருத்து நமக்கு என்ன செஞ்சிருப்பார்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்திருப்பார். அப்படிங்க பாருங்க, இந்த பஸ்கா
பண்டிகைக்கு எருசலேம்ல என்ன செய்வாங்க, ஆண்டுதோறும் ஆசரிப்பாங்க. அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல அசனம், பக்கத்து ஊருக்கு ஏசப்பா வந்திருக்கிறாங்க. எது நமக்கு முக்கியம்? ஏசப்பா தான் முக்கியமா? இன்னைக்கு அப்படி சொல்லுவோம். நாளைக்கு அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அசனத்துல போய் முதல்ல சோறு வாங்கி வச்சுட்டு ஏசப்பா வந்து என்ன செஞ்சிருவேன், பாக்குறேன். ஏசப்பா தான் நல்லவர வல்லவர, பாவத்தை மன்னிப்பாரு, நான் எப்ப வந்தாலும் என்ன ஏற்றுட்டு வரேன்னு சொல்லி என்ன செய்வோம் இருப்போம். இது வந்து என்ன கூட்டம்? சோத்து கூட்டம். உடனே அப்படியா நீங்க சொல்றதுதான் நான் சொல்றேன். சரி, அப்படி நம்ம என்ன செஞ்சிருப்போம், இருந்திருப்போம். ஆனா இங்க பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்தவங்க ஆண்டவர் பவனி போறாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இயேசுக்கு பின்னாக என்ன செய்யறாங்க, போறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கிதான் நமக்கு என்ன செய்யணும், ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற இடத்துலதான் என்ன செய்யணுமா, பொறுமையோடு கூட ஓடக்கடவும் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இயேசுவை நோக்கி நாம ஓடணும்னா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆசீர்வாத தேவன் நமக்கு தருவார். இங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல அரசரவையில எந்த ராஜாக்கள்லாம் வெற்றி பெறுறாங்களோ அவர்களுடைய ஆயுதம் இதுதான். ஆயுதம் இல்ல, ரதம் இதுதான். கழுத. எந்த ராஜாக்கள்லாம் வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்து எதுல வச்சு கொண்டு போவாங்க? குதிரை வண்டியோ, மாட்டு வண்டியோ அல்லது யானை வண்டியோ கிடையாது. எதுல போவாங்க? கழுதை மீது தான் என்ன செய்வாங்களாம், பவனி போவாங்களாம். அதுதான் மிகுந்த மரியாதையாக என்ன செய்யப்படுகிறது, கருதப்படுகிறது. அப்ப இயேசுவானவர் பாருங்க, அந்த கழுதை மீது தான் என்ன செய்ய பவனி போறார். இயேசுவானவர் இந்த கழுதைய வந்ததுனாலதான் அந்த கழுதையினுடைய தரம் என்ன செய்யப்படுது, உயர்த்தப்படுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் வந்து கழுதை நமக்கு எதற்காக நினைவுபடுத்துகிறாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மையும் இன்னைக்கு வந்து கழுதையா தான் என்ன செய்யணும், நினைக்கணும். அப்படிதான் நாம சொல்லலாம், இன்னார் குடும்பம், இன்னாருடைய பிள்ளைகள்னு சொல்லி பெருமை பாராட்டுறதை விட இயேசுனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்லும் போது நீங்க கழுதையா இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு எப்படி இருக்கும், உயர்வாகத்தான் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வோம், ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். முதலாவது பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 20வது வசனம் வரை பார்க்கும்போது, பஞ்சத்தை போக்கும் அரசர். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி கோதுமை மாவும் வார்கோதுமையும் கிடைத்தது. அந்த அந்நாட்கள்ல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டானதுன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல பஞ்சம்னா என்ன? பஞ்சம்னா என்ன? பசி, பட்டினி, போதுமான மருத்துவம் இல்ல, போதுமான விவசாயம் இல்ல, போதுமான பணம் இல்ல. இது என்னது, ஒரு தேசத்தினுடைய பஞ்சம். அப்படிதானே? கடந்த நாட்கள்ல கொரோனா காலங்கள்ல நமக்கு காய்கறி ஜாமான்கள்லாம் எங்கேயுமே என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. எங்கேயாவது போய் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணும்னு போனா அங்க என்ன செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 5 அடி டிஸ்டன்ஸ்ல எடுக்கணும். பார்த்தா ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. நம்மளால என்ன செய்ய முடியல, பணம் எடுக்க முடியல. அப்படியே பணம் எடுத்தாலும் ஏதாவது பொருள் வாங்க முடிஞ்சுச்சா? வாங்க முடியல. அது என்னது, பஞ்சம். அப்படிதானே? அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு கொடிய ஒரு பஞ்சம் வருது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ராஜாவின் இடத்துல ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்க, போய் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராஜா என்ன கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு உன் பிள்ளை என்ன செய், கொடு திங்கோ, நாளைக்கு என் பிள்ளை என்ன தரேன். அதாவது கடந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும்போதும் சரி, இப்பொழுது ஆப்பிரிக்கா தேசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மனிதனுடைய மாமிசங்களை சாப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் வந்து பாருங்க, மனுஷனையே என்ன செய்யறாங்களாம், திங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை காணப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்கள்ல பாருங்க, அந்த தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல பாருங்க, சாப்பிடுறதுக்கு என்ன இல்லை, ஆகாரம் இல்லை. சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லை, அதை வாங்குறதுக்கு பணம் இல்லை.
போதுமான சந்தோஷம் தங்களுடைய வாழ்க்கையில இல்ல. அப்ப இந்த ஜனங்கள் பாருங்க ராஜாக்களிடத்துல போய் என்ன செய்றாங்க, முறையிடுறாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க என்ன செய்யுங்க, நாங்க நாளைக்கு என் பிள்ளை என்ன செய்யறேன் தர்றேன். நாளைக்கு பிறகு என்ன ஆகும், பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ராஜாவும் என்ன செய்யணும், வெட்டி சாப்பிடணும். அதுக்கு பிறகு யாரு போய் நின்னாலும் அந்த சிறிய என்ன செய்ய வேண்டியதான் சாப்பிட முடியும். அப்படி மாற்றி மாற்றி சாப்பிடக்கூடிய ஒரு பஞ்சம் தான் என்ன செஞ்சிருக்கும், கொடிய ஒரு பஞ்சமா மாறி இருக்கும். ஆனா ஆண்டவராகிய கர்த்தரை பாருங்க, தீர்க்கன் எலிசா மூலமா என்ன செய்றாரு, வாக்குரைத்து தமது ஜனத்தினுடைய பஞ்சத்தை என்ன செஞ்சாங்க, போக்கினார். இன்னைக்கு நீங்க பஞ்சத்துல இருக்கிறீங்களா, ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமா இருக்கிறோம். இன்னைக்கு ரேஷன் அரிசி யாரெல்லாம் சாப்பிடுறீங்கன்னு கேட்டா நூத்துல ஒரு ஆள் தான் என்ன செய்வோம் சொல்லும். முதல்ல ரேஷன் அரிசி யாராவது சாப்பிடுறீங்களா? இப்போ சாப்பிடுறோம். சில ஏழ்மையா இருக்கிறவங்க என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். சிலவங்க என்ன செய்யறோம், இங்க இலவசமா வாங்கிட்டு அங்க எவ்வளவு கொடுக்கும், 10 ரூபாய்யா, ஒரு கிலோ 10 ரூபா, 35 கிலோ என்னாச்சு 350 ரூபாய். அங்க ஓசியில வாங்கி இங்க பணம் வந்துட்டு இருக்காங்க, சம்பாதிச்சு பண்ணிருக்கோம். இப்ப நூத்துல ஒரு 10 பேர் வேணும்னா ரேஷன் கடையில வாங்கி என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். ரேஷன் கடையில அரிசி வாங்கி எங்க கொடுத்துடுறோம், பக்கத்து வீட்டுல இருந்து சொல்றோம் கொடுத்துடுறோம். ஏன் நம்ம சாப்பிடுறது இல்ல, நமக்கு சுகர், நல்ல எண்ணெய் இருந்தாலும் சுகர்லாம் ஒண்ணும் வராது அப்படின்னா. சரி, அப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, ரேஷன் அரிசியை வாங்கி எங்கேயாவது வித்துடுறோம், சீனியை வாங்கி எங்கேயாவது வித்துடுறோம். நாம என்ன அரிசி சாப்பிடுறோம், கடையில போய் ஒரு கொதியில கொதிக்கிற மாதிரி அரிசி வேணும், வச்ச உடனே என்ன செஞ்சிடணும், செமிச்சிடணுமா, உள்ள போகணும், உடனே செமிச்சிடணும். எதுவுமே எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, இருக்கிறதுல விலை கூட்ட அரிசி தான் வேணும். இன்னைக்கு அப்படிதான் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த நன்மையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவரை பற்றி அறிந்த ஜனங்க அவருடைய வாழ்க்கையில பாவம் சாபத்தினால தேசத்துல இருந்து வருது, பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தை ஆண்டவர் தீர்க்க எலிசா மூலமா கர்த்தர் என்ன செய்றார், போக்குறார். அவர்களுக்கு பாருங்க கோதுமை மாவும் வார்கோதுமையும் என்ன செஞ்சான், கிடைச்சான். அப்ப அவருடைய வாழ்க்கையில பாருங்க பஞ்சத்தை கர்த்தர் போக்குகின்ற ஒரு அரசனா என்ன செய்றார், இருக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய காலகட்டத்தில என்ன செஞ்சு பஞ்சங்கள் வந்தது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களை கைவிடவே இல்லை. அவர்களுக்கு பிரியமான ஜனங்களை கர்த்தர் அனுதினம் போஷித்து என்ன செஞ்சார், நடத்தினார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய முன்னோர்களை காட்டிலும் ஆண்டவர் இன்னைக்கு பஞ்சம், பசி, பட்டினி எல்லாவற்றையும் போக்கி கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், மீட்டெடுத்து வழிநடத்திருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் எருசலேம் நகரில காணப்பட்ட ஜனங்களுக்குள்ள இருந்த பஞ்சத்தை, பசி, பட்டினியை, கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சார், மாற்றினார். ஆண்டவர் வெறுமனையாக பவனி மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த பஞ்சத்தை மாற்றக்கூடிய ஒரு தேவனாக என்ன செஞ்சார், உலாவுகின்ற ஒரு தேவனாக வந்தார். இரண்டாவது பாருங்க, வாசிக்க கேட்ட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 13ஆம் வசனம் வரை பார்க்கும்போது, பலவீனத்தை நீக்கும் அரசர். முதலாவது என்ன சொன்னேன், பஞ்சத்தை போக்கும் அரசர். இரண்டாவது பலவீனத்தை நீக்கும் அரசர். வசனங்கள் 13ல பார்த்தீங்கன்னா 13 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய பலவீனத்தை மாற்ற யாரால தான் முடியும்? இயேசுவால தான் முடியும். நீங்க அநேகர் சொல்றாங்க, இந்த டாக்டர்கிட்ட போனா எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டா என்னதாயிரும், சரியாயிரும். இங்க தூத்துக்குடி நேசனத்துல போய் காரணங்களா ஏதோ டாக்டர் பேர் சரி தெரியல, அங்க போனா என்ன வந்துடும், 2 மாத்திரை தந்தா சரியாயிரும். நான் கன்னிபுரைக்கு போனா அங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் 4 மாத்திரை வேணும்னா சரியாயிரும். எதுக்கு நான் அங்க போகணும் இங்க போகணும், எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் நினைக்கிறோம். நம்மளுடைய பலவீனங்களை யாருதான் மாற்ற முடியும்? இயேசுவானவர் ஒருவரால் முடியும், மாற்ற முடியும். எவ்வளவு பணம், வசதி வாய்ப்புகள் இருக்கட்டும், ஒரு சின்ன வயிற்று வலிக்கு நமக்கு காணாது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, தலைவலி வலிச்சுட்டே இருக்கும். எத்தனையோ ஸ்கேன் பண்ணி பார்த்திருப்பாங்க, எத்தனையோ மருத்துவ போயிருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்ல, ஆனா ஏன் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பலவீனங்களை கூட யாராலும் மாற்ற முடியும், இயேசுவானதான் மாற்ற முடியும். இயேசுவானவர் பாருங்க, எருசலேம் நகர்ல கவனியாக வரும்போது ஜனங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் என்ன செஞ்சார், மாற்றினார். வசனங்கள் 11ல பார்த்தீங்கன்னா, மன ரம்மியமாய் வாழ்வோருக்கு கர்த்தர் என்ன செய்வாரா, நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாரா. மன ரம்மியம்னா என்ன? எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரை என்ன செய்யணும், துதிக்கணும். எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நல்ல யோபுவை குறித்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, யோபு நல்ல ஒரு செல்வ ஸ்ரீமான். அப்படிதானே? யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போகிற. இன்னைக்கு நாமளா என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். அப்படிதானே? நாம செய்ய குற்ற
குற்றத்தை நாம என்ன செய்ய மாட்டோம், நினைச்சு பார்க்க மாட்டோம். யார் எடுத்துக்கிட்டா? ஏசப்பா எடுத்துட்டாருன்னு சொல்லுவோம். ஆனா இந்த யோபு பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவன், இழந்து போனதை அனுபவித்த அவன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆண்டவரை ஒருபோதும் தூசிக்கவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாரு. கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மை தான் செஞ்சாரு, கொடுத்தாரு. 1000 ஆடு இருந்தா எத்தனை ஆடாயிட்டு? எத்தனை ஆயிரம்? 10,000. அப்போ ஒரு மாசம் ஒரு குட்டி போட்டோம் 10,000 ஆடா பெருகும். ஆண்டவர் பாருங்க, ஆடனுடைய பெருக்கத்தை கர்த்தர் செஞ்சார், பல மடங்கு பெருக கொடுத்துட்டார். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பலவீனத்துல வந்திருந்தாலும், பாடுகள்ல வந்திருந்தாலும், ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்ய எதிர்த்து பேசவே, கேள்விகள் கேட்கவே கூடாது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையோடு மனரண்யமாய் வாழ கற்றுக்கொண்டதுனால எந்த நிலையா இருந்தாலும் யோபு என்ன செய்றார்? ஆண்டவரை போற்றுகிறார், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடும் போது இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? இரட்டத்தன்மையா தருவார். உங்களுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். சங்கீதம் 77:10 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்றாரு, இது எந்த விளைவிலும் என்ன செய்யறாரு சொல்றாரு. நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு விளைவிலும் வந்துட்டுன்னா என்ன சொல்றோம்? ஆண்டவர் என்னையே ஏன் செஞ்சுக்கிறார், ஏன் என்ன சோதிக்கிறார், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பலவீனம், இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். ஆனா தாவீது பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீது ஒருபோதும் எந்த குற்றத்தை என்ன செய்யல சொல்லல. அவனுக்கு பலவீனம் வரும்போது எல்லாம் இது என் பலவீனம் சொல்லி என்ன செய்யல சொல்ற. அப்படி எருசலேம் நகரில ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பலவீனத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? மாற்றினார். இன்று நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறார்? மாற்றிக்கொண்டே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:9 பாத்தீங்கன்னா பவுலும் அதே தான் சொல்றாரு. நாங்கள் ஏன் பலவீனமான மனுஷன் என்ன செய்யறாரு சொல்றாரு, நாங்கள் பலவீனர். அது மட்டுமல்ல, நீங்கள் நற்செய்தி பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதாவது இது பவுல் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில பலவீனத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் தனக்காக அவர் என்ன செய்யறார்? ஜெபிக்கிறார். மற்ற ஜனங்களுக்காக என்ன செய்யறார்? ஜெபிக்கிறார். நீங்கள் நற்செய்தி பொருந்தும்படிக்கு நாங்க என்ன செய்யறோம்? விண்ணப்பம் பண்ணுகிறோம். அந்த இயேசுவுக்கு பின்பாக போனவங்க பாருங்க, ஏழை எளியவர்கள், பணக்காரங்க, ஏழைன்னு சொல்லி என்ன செய்யற மாறுபாடுகள் இல்ல. அனைவரும் இயேசுவுக்கு பின்பாக போறாங்க. அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அனைத்து ஜனங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் என்ன செய்றார்? சிலுவையில ஏற்றுக்கொள்கிறார். மத்தேயு 8:17 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய நோய்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? சுமந்தாராம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்தை நீக்குகிற ஒரு அரசனா ஆண்டவர் உலகத்தில் என்ன செஞ்சார்? வாழ்ந்தாரு. இப்போது நம்மோடு கூட இருக்கின்றார். 3வது பாருங்க, மார்க் 11:1 முதல் 11 வரை பார்க்கும்போது பாவக்கட்டில் இருந்து விடுவிக்கும் அரசர். பாவக்கட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மீது ஆசீர்வாதம் இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன? பாவம். அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையில செய்த பாவம். ஆண்டவன் சொல்றாரு, நம்மளுடைய தலைமுறைக்கு, அதாவது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவன் என்ன செய்வானா? விசாரிப்பானா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல தான் 3-4 தலைமுறைக்கு ஆண்டவர் விசாரிக்கிறவர். இன்னைக்கு யாராவது பாவம் செய்றீங்கன்னா பாவம் செய்யறவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல இன்னைக்கு பயங்கர தண்டனை உண்டு. அப்படிதானே? இன்னைக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செய்கைக்கு பலனை ஆண்டவர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வார்? தருவார். இந்த ஆண்டவர் பாருங்க, இந்த எருசலேம் நகரில் இருக்கும்போது பாவக்கட்டுல தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி அறிந்த ஜனங்கள், அறியாத ஜனங்கள், அறிந்தவர்கள், அறிந்தும் அறியாதவர்களை போல வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில பாவக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் என்ன செய்றார்? விடுதலை கொடுக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி குறித்து கூட இந்த கழுதைக்குட்டி குறித்து வேதத்துல பார்க்கும்போது அந்த கழுதை குட்டியானது அவிழ்க்கப்படணும்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படும். 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அதை அவிழ்த்தார்கள். 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட கழுதை குட்டி அவிழ்க்கப்படணும்னு சொல்லி வேதத்துல நாம என்ன செய்யணும்? வாசிக்கிறோம். என்னது அவிழ்க்கப்படணும்? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவ சாப நிலைகளில் இருந்து கட்டவிழ்க்கப்படணும் என்பதற்காகவே ஆண்டவர் என்ன செய்றார்? இந்த கழுதை குட்டி நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல பாவம் செய்தேன், என்னுடைய பாவங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எல்லாமே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அந்த பாவத்திலிருந்து கட்டுகளிலிருந்து நாம என்ன செய்யணும்? விடுதலை பெறணும். அப்போஸ்தலர் 8:23 மாய வித்தைக்காரனா இருந்த சீமோனை குறித்து என்ன செய்யப்படுது வேதத்துல பார்க்கிறோம். இந்த சீமோன் பாருங்க, பாவ கட்டுல என்ன செய்யறாரா? அகப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாய வித்தைக்காரனா இருக்கிறாரு. தேவனுடைய பெரிய சக்தி இவர் தான் இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு ஞானஸ்நானம் என்ன செய்யறாரு? பெற்றுக்கொள்றாரு. அதுக்கு பிறகு பாருங்க, பணத்தை கொடுத்து ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம் எல்லாம் எனக்கு என்ன செய்யணும் வேணும்னு சொல்லி
செய்யப்பட்டது, வேதத்துல சொல்லப்பட்டது. பணத்தை கொடுத்து ஆண்டவர் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்படிதானே? அதுக்கு சொன்னது பிறகு பாருங்க, இந்த மாய வித்தைக்காரனா இருந்த பாவ கட்டில் அகப்பட்டிருந்த இந்த சீமோன் பாருங்க, தேவ சமூகத்துல எனக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்ற. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் திருச்சபைக்காக ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்கின்ற ஜனங்களா இருக்கணும். அப்போஸ்தலர் 14:26 பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில இருந்த பவுல் சீலா அப்படின்னா ஜெபிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் கலந்து போகிறது. அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்காரன் பாருங்க, பவுல் சீலாவும் தப்பிச்சு போயிட்டாங்க. நமக்கு கிடைக்க போறது என்னதுதான்? மரண தண்டனை தான். அதனால நாமே என்ன செஞ்சிடலாம்? அதுக்கு செத்து போயிடலாம்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடிவு செய்ய. அப்ப பவுல் சீலாவும் எங்கதான் இருக்கிறாங்க? சிலுவையில இருக்கிறாங்க. அப்ப இந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு ரட்சிப்பை என்ன செய்யறாரு? பெற்றுக்கொள்றாரு. பாவ கட்டில விடுதலை பெற நான் என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க, சகையனுடைய வீட்டுல ரட்சிப்பை கொடுத்தது போல இது சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறார்? ரட்சிப்பை கொடுக்கிறார். அவன் ஆண்டவர் என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்றான். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி அறிந்த நாம பாவ கட்டில இருந்து நாம என்ன செய்யணும்? விடுதலை பெறுகின்ற ஜனங்களா வாழும். இயேசுவானவர் எருசலேம் நகரில் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக எருசலேம் நகரம் முழுவதும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சுற்றி வருகின்றார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, உட்பிரவேசிக்கும் சமாதான அரசர். முதலாவது என்ன சொன்ன? பஞ்சத்தை போக்கும் அரசர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பசி பட்டினி பஞ்சத்தோடு இருந்த போது கர்த்தர் அவருடைய பஞ்சத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? எலிசா மூலமாக மாற்றுகின்றார். இரண்டாவது, பலவீனத்தை நீக்கும் அரசர். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, நாங்கள் பலவீனர் சொல்லி என்ன செய்யறாங்க? தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. எருசலேம் நகரத்துல பலவீனத்தோடு இருந்த, வியாதியோடு இருந்த, வாயை பேச முடியாத, செவிகள் கேட்கப்படாத, கை கால்களால் மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கின்றார். மூன்றாவது, பாவ கட்டிலிருந்து விடுவிக்கும் அரசர். இந்த மாயவித்தைக்காரன் சீமோன் தன்னுடைய வாழ்க்கையில பணத்தை கொடுத்து எதனால என்ன செஞ்சிடலாம்? வாங்கிடலாம் நினைக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவருடைய சீசர்கள் நம்மோடு கூட இருந்தவர்கள் என்ன செய்றாங்க? எச்சரிக்கை சத்தத்தை காண்பிக்கிறாங்க. எனக்காக ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்க. பாவத்திலிருந்து எனக்கு என்ன செய்யணும்? விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி மன்றாடி ஆண்டவரை போராடுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம திரையை துதிக்காக நாம யாவரும் எழுந்து நிற்போம்.
ஆண்டவரே, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம் கர்த்தருக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். இதனாலும் ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகள் இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெற்று அருப்பின் பண்டிகை ஆராதனையாக அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் கர்த்தருக்காக முதன்மையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்து இதனாலும் ஆண்டவரே படைக்கப்பட்டிருக்கிற பொருள்களுக்காக கர்த்தருக்கு ஏற்றுக் கொடுத்திருக்கிற நன்றி காணிக்கைக்காக பை காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, நம்பிக்கிறீங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கிடவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் குருத்தோலை ஞாயிறு தினமாக ஆசரிக்கவும் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற என்னுடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று அமைப்பினால் தியானிக்க கர்த்தரைகள் கிருபை தந்து இதனாலும் ஆண்டவரே, நீர் அரசராக எருசலேம் நகரிலே பஞ்சத்தோடு பசி பட்டினியோடு எந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆத்துவ பாரத்தை கர்த்தருக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் விலகினத்தை மாற்றுகிற ஒரு அரசனாக கர்த்தர் தொடங்குதலே வந்தேன். இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீது பவுல் தேவ சமூகத்திலே நாங்கள் விலகினர் என்று அறிக்கை செய்தது போல நாங்களும் ஆண்டவரை விலகினமான ஒரு மண்பாண்டமாக இருந்தாலும் குறைவுள்ள ஒரு மண்பாண்டமாக இருந்தாலும் கர்த்தரைகளை நிறைவாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து தேவன் என்று நடத்தி வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவானவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மைகளுக்காக ஏராளமான அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிகளுக்காக, திருமண காரியங்களுக்காக, அரசு வேலை வாய்ப்பிற்காக, உயர்கல்வி படிப்பதற்காக, பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவதற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. வருகின்ற நாட்களில் எங்களுடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாங்கள் ஆசரிக்க இருக்கின்றோம். கன்வென்ஷன் கூடுகை, சிறப்பு பிரார்த்தனை வேலைகள், பவனி சென்று வருகிற நேரங்கள், திருவிருந்த ஆராதனைகள், பண்டிகை ஆராதனைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. வருகின்ற ஊழியர்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் எங்கள் உதவி செய்யக்கூடிய ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் நீர் தந்திருக்கிற நல்ல ஒரு பாடகர் குழுவிற்காக, வழிநடத்துகிற இசைக்கருவிகளை வாசிக்கிற அன்பு சகோதரர்களுக்காக, ஒளி அமைப்பு மற்றும் ஆலய பணியாளராக பணி செய்கிற பிள்ளைகள், சபை ஊழியராக பணி செய்கின்ற பிள்ளைகள், ஒவ்வொரு அமைச்சு உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கூடியாக ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்தில் எங்களுடைய ஆலயத்தை அலங்கரித்த எங்கள் திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனம் பெற்றுக் கொள்ள கர்த்தரை கிருபைத்தார். படைக்கப்பட்டிருக்கிற பொருள் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம பிள்ளைகள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொள்வதாக கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வருடங்களில் ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணம் பண்டிகை ஆராதனை நாங்கள் தனிமையாக நடந்த கர்த்தரைகளை கிருபைத்தார். தொடர்ந்து வழிநடத்த தேவன் நாம் மகிமைப்படட்டும். வருகிற ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உதவி செய்கிறார். தொடர்ந்து வழிநடத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. La
சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வானங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது முதல் சிருஷ்டி முதற்பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். என்னை நினைவு கூறும்படி இதை செய்ய வேண்டியதா? அப்படி போஜனம் பண்ணின பின்பு